வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட்டு உங்களையும் உங்க இன்ஸ்டிடியூட்டையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க இன்ஸ்டிடியூட்ல இருக்க ஃபெசிலிட்டீஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 மிஷினையும் பற்றி சொல்கிறேன். இது டோட்டலாக இது, இது, அது, இந்த கம்ப்ரஸர் 4ம் சேர்ந்து ஒரு யூனிட்டு. 4ம் சேர்ந்து ஒரு யூனிட்டு. இது என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கேன்னா, ஓசிஏ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஏன்னா வழக்கமாக ஒரு டிஸ்ப்ளே வந்து ஒரு மொபைலில் உடஞ்சிருச்சு. டிஸ்ப்ளேயில் மேல் பக்கம் உடஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைலில் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு நல்லாயிருக்கும். பட் மேலே உள்ள கிளாஸ் உடஞ்சிடும். இந்த கிளாஸ் உடஞ்சினா என்ன பண்ணுவோன்னா, முன்னாடியெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, மொத்தமாக டிஸ்ப்ளேயோட தான் நம்ம மாற்ற முடியும். அது என்ன சொல்லுவோன்னா காம்போ மாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். பிராண்டை பொறுத்து கம்பெனியை பொறுத்து அந்த காம்போ வந்து 4000, 5000, 7000 வரைக்கும் விலை இருக்கும் காம்போ. பட் இப்போ உள்ள டெக்னாலஜி என்னென்னா, அந்த ஓசிஏ மிஷின் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த உடஞ்ச டிஸ்ப்ளேயை அந்த கிளாஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி புதுசாக அந்தந்த பிராண்டுக்கு அந்தந்த கிளாஸ் கிடைக்குது, மார்க்கெட்டில் கிடைக்குது. சர்வீஸுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குது. அந்த கிளாஸை வாங்கி இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம அந்த காம்போ மாற்றுறதுக்கு பதிலாக அந்த கிளாஸை மட்டும் மாட்டி அந்த மொபைலை நம்ம சரி பண்ணிடலாம், ஒரிஜினலாக பண்ணிடலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு ரொம்ப லாபம். 6000 ரூபா ஒரு காம்போ வாங்குகிறோன்னா டோட்டலாக ஒரு 1000, 1500 இதை பண்ணிடலாம். அதனால் இந்த மிஷின் இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் பக்காவாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இண்டிவிஜுவலாக ஓசிஏ பண்ணி பார்த்து ஓகே ஆகி தான் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் வந்து கிளாஸை செப்பரேட் பண்ணுவோம். அந்த மிஷின், அந்த சின்ன மிஷின், அந்த மிஷினில் வந்து அந்த டேமேஜ் ஆன அந்த ஸ்க்ரீனை வந்து அந்த மிஷினில் கொடுத்து செப்பரேட் பண்ணுவோம். இந்த டேமேஜ் பீஸை மட்டும் அதை செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடும். திரும்ப புது கிளாஸை அந்த மொபைலில் நம்ம மேனுவலாக வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டி இந்த மிஷினில் இதில் போடுவோம். இதில் போட்டோன்னா அது வந்து கிளியராக அது ஒட்டும். கிளியராக அந்த கிளாஸ் வந்து அந்த பழைய டிஸ்பிளேயோட ஜாயிண்ட் ஆகிரும். இப்படி ஜாயின் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பபிள் இருக்கும். அந்த பபிளை இதில் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த மிஷினில் அந்த மொபைலில் உள்ள விட்டுட்டோன்னா ஷார்ட் டைம் அதை எடுத்துக்கும். ப்ரெஷர் எல்லாம் இங்கே காணிக்கும். அந்த மொபைல் வந்து அந்த கிளியராக, அதாவது மேனுஃபேக்சரர் அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் என்ன ஃபினிஷிங்கில் பண்ணியிருந்தாங்களோ சேம் ஃபினிஷிங்கில் இந்த மிஷின் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த கம்ப்ரஸர் தேவை. அது சில நேரத்தில் இது உள்ளே இருக்கக்கூடிய ஏரை எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு வேக்யூம் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் அது தேவை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதை பண்ணுது. மொபைலில் உள்ள மதர் போர்டு இது தான். இது ஆண்ட்ராய்டு சாம்சங் மொபைலில் உள்ள மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுட்பமான பார்ட்ஸுகள்லாம் இதில் இருக்குது. எஸ்எம்டி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாச்சுன்னா ரொம்ப நுட்பமான வேலைகள் இதில் செய்ய முடியாது. ரொம்ப டீப்பாக இந்த செட்டை எப்படியாவது சர்வீஸ் பண்ணணும், கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நுட்பமாக வேலை செய்யும்போது நிச்சயமாக அதை அந்த மைக்ரோஸ்கோப்பில் கொடுத்து அது மூலமாக பார்த்து தான் அந்த கம்ப்ளைண்ட்டாக நம்ம வந்து ஐடென்டிட்டி பண்ண முடியும், கண்டுபிடிச்சி நம்ம அதை ரெக்கவரி பண்ண முடியும். அதுக்காக மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் எந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் பார்க்கலாம்? மைக்ரோஸ்கோப்பு யூஸ் பண்ணி அந்த ஃபால்ட் என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதில் வச்சே நம்ம வந்து இந்த சோல்டரிங் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணும்போது இது லைவாக சர்வீஸ் பண்ணும்போதே இந்த மைக்ரோஸ்கோப்பு நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ரெக்டிஃபை பண்ணும்போதும் அதிலே ஸ்டாண்டில் வச்சு அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ உங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணும், மோஸ்ட்டாக இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இதை வந்து என்ன சொல்லுவோன்னா, இதோட நேம் வந்து எஸ்எம்டி ரீஒர்க் ஸ்டேஷன், ப்ளோயர்னு சொல்லுவாங்க. இது இந்த மதர் போர்டிலலாம் சிப் இருக்குது, ஐசின்னு சொல்லுவோம். கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்பு. இந்த சிப்பை வந்து நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணுன்னா கன்ஃபார்மாக அந்த ப்ளோயர் வேணும். இதாக இருக்கு இல்லையா, இதை ரன் பண்ணும்போது இதில் வந்து ஏர் வரும். ஏர் வந்து ரொம்ப ஹாட்டாக வரும், ரொம்ப ஹீட்டாக வரும்.
இந்த சிப்பை நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஹீட்டும் காற்றும் வரும். அந்த ஏரையும் டெம்பரேச்சரையும் நம்ம அந்த பட்டனை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட பேர் ப்ளோயர். இது இருந்தால் தான் இதுதான் மொபைல் சர்வீஸுக்கு வலது கை மாதிரி. இது இல்லாமல் சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணவே முடியாது. பேசிக் லெவலில் கூட ரன் பண்ண முடியாது. மைக்ரோஸ்கோப் இல்லாமல் கூட நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ளோயர் இல்லாமல் நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணவே முடியாது. ரொம்ப அத்தியாவசியமான சாதனம். இது வந்து ஒரே டைமில் ஒரு 8 மொபைலுக்கு சார்ஜ் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி 5 ஆம்பியர் கெப்பாசிட்டி இது. நம்ம ஒரே டைமில் 8 மொபைல் பண்ண மாட்டோம். சர்வீஸ் பண்ணும்போது இப்போ ஒரு மொபைல் சார்ஜ் ஏறல, சார்ஜிங் ப்ராப்ளத்தில் வந்திருக்குன்னா இதிலேருந்து சப்ளை எடுத்து கேபிள் மூலமாக கொடுத்து நம்ம அதை செக் பண்ணும்போதே தெரியும். இந்த டிஸ்பிளேயில் வரும் கரண்ட் ஜாஸ்தி எடுக்குதா, எதுவும் பிரச்சனை இருக்குதா மொபைலுங்கிறது இதிலே ரீடிங் வரும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூட சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு எக்யூப்மெண்ட் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேட் பண்ண முடியல. நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், அந்த டியூப் லைட் எல்லாம் பிளிங்க் ஆச்சு. ஸோ அது என்ன ரீசன்? வால்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனாலே என்னென்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இதோட வாட்டு 1500, 2000 நிறைய வாட்ஸ், நிறைய மாடல் இருக்குது. இது வந்து 1800. டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். நம்ம வந்து டெம்பரேச்சர் 400 டிகிரி வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் சில செட்டுக்கு. அப்போ வந்து ரொம்ப ஹை கரண்ட் எடுக்கும். இதோட உள்ளது. இது வந்து இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே டைமில் டெம்பரேச்சர் நல்ல ஹையாக இருக்கும். இங்கெல்லாம் மெல்ட் ஆகாது. அந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய நுட்பமாக சின்ன சின்ன பார்ட்ஸ் வரைக்கும் இது மூலமாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும், ஃபிட் பண்ண முடியும், ரெண்டும் பண்ண முடியும். இது ஒரு யூனிட். இப்போ வந்து இது மொபைலோட மதர் போர்டு. இதை நம்ம வெறுமனே இந்த மேட்டில் வச்சு பண்ணலாம். பட் வந்து நம்ம ஏதாவது சோல்டரிங் செய்யும்போது, புலவர் வச்சு ஹீட் பண்ணும்போது அங்கங்கே நகர்ந்துடும் பார்த்தீங்களா. இது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பிசிபி ஹோல்டர், அவ்வளோதான். இது நம்ம பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். இதை யூஸ் பண்ணி இந்த பிசிபி சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிசிபி ஹோல்டர், அவ்வளோதான். ஆமாம், இதுலேயே நிறைய டைப் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லி டைப். இதோட காஸ்ட்லி டைப் இன்னும் வரல சார். இப்போ இந்த எல்லோ கலர்லலாம் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து நிறைய வால்டேஜ் ரீடர் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதோடைய நேம் என்ன, இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? இதோட நேம் வந்து பேட்ரி பவர் சப்ளை. பேட்ரி பவர் சப்ளைனா நம்ம மொபைலோட எல்லா கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட்டாக பேட்ரி இருக்கும் மொபைல் உள்ள. அந்த ஒவ்வொரு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வரக்கூடிய வோல்டேஜ் அவுட்புட்டை செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட உள்ளது தான். இது ஒவ்வொரு பேட்டரிக்கான பேட்டரி கனெக்டர். அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஒயருக்கு சமானமாக இந்த ஒயர் வந்து ஃபோனில் ஜாயிண்ட் ஆகும் மதர் போர்டில். ஸோ பேட்ரி இல்லாமல் மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்ளை மூலமாக மதர் போர்டில் ஏதாவது கரண்ட் ஃபால்ட் இருக்கா, ஓவர்லோடு ஃபால்ட் இருக்கா, இந்த மாதிரி அதை நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் ஆகும். இதோட பெயர் பேட்ரி பவர் சப்ளை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுவோம். சார், இப்போ மொபைல் ஆனே ஆக முடியாத பட்சத்தில் இங்கே எப்படி சர்வீஸ் நடக்கும், எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்? இதை யூஸ் பண்ணி மொபைலை ஆன் பண்ணலாம். த சேம் டைம் மொபைலில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த ரீடிங்கில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஜாஸ்தி எடுக்குதா, வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா, எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். மொபைலில் இருக்க கம்ப்ளைண்ட்டையும் இதில் கண்டுபிடிக்க முடியும். மொபைலை ஆன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கவும் முடியும். பேட்ரி பவர் சப்ளை. சரி, இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க அண்ட் அதோட ப்ராசஸ் என்னென்னு ப்ரீஃபாக சொல்லுங்கள். இது வந்து மல்டிமீட்டர். பொதுவாக வந்து டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், ஓம்ஸு, கரண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக மீட்டர் இருக்குது. பட் எல்லாம் சேர்த்து ஒரே மீட்டராக கொடுத்துருக்காங்க இதில். இது வந்து மல்டிமீட்டர். நிச்சயமாக ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் இல்லாமல் முடியாது. ஒரு மெக்கானிக்கு கண் மாதிரி அது. நம்ம கண் இருந்தால் தான் பார்த்து நடக்க முடியும். அதே மாதிரி மல்டிமீட்டர் இல்லாமல் நீங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ண முடியாது. அதுக்கான மீட்டர், அதோட பேர் மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் 2 டைப் இருக்குது. இது வந்து டிஜிட்டல் மீட்டர், இது வந்து அனலாக் மீட்டர். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது வந்து ஸ்க்ரீனில் எழுத்தாட்டே தெரியும் ரிசல்ட்டு. இது வந்து அப்படி இல்லை, நீடில் ஓடும், நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இந்த மல்டிமீட்டர் வந்து மேக்ஸிமம் டிஜிட்டல் மீட்டர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே, நம்மளாம் யூஸ் பண்ணுறோம்.
அந்த ஃபோனில் உள்ள சர்க்கியூட்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறது இந்த மல்டிமீட்டர் இருந்தால் தான் கிளியராக நம்ம பார்க்க முடியும், செக் பண்ண முடியும். டாக்டருக்கு வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டெதஸ்கோப் மாதிரின்னு வைங்களா, மொபைல் மதர் போர்டை கரெக்டாக மீட்டர் வச்சு தான் செக் பண்ண முடியும். இப்போ ஒரு மொபைலில் உள்ள ஓஎஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஓஎஸ் வந்து அப்பப்போ அந்தந்த கம்பெனிஸ் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க, அதை தான் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். பர்டிகுலராக ஒரு ஃபோனை வந்து நம்ம வந்து அதோட சாஃப்ட்வேரை நம்ம வந்து திடீர்னு நம்ம டிசைன் பண்ணி அப்டேட் பண்ண முடியாது. கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் விடும்போது நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை மோஸ்ட்டாக எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க? இல்லை இப்போ லாக் மறந்துடுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் லாக் மறந்துடுவாங்க, நம்பர் லாக் மறந்துடுவாங்க, இந்த மாதிரி அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிலப்போ ஃபாரின்லேருந்து சில செட்டு கொண்டு வருவாங்க, ஏன் நம்ம இந்தியா நெட்வொர்க்கு அது வந்து எடுக்காது. ஸோ நெட்வொர்க் அன்லாக் பண்ண சிஸ்டத்தில் சாஃப்ட்வேர் மூலமாக நெட்வொர்க் அன்லாக் பண்ணலாம். ஹாய் சார், நம்ம இப்போ வந்ததும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்பார்ட், நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸை ரொம்ப நேசிக்கிறேன். சொல்லப்போனால் என்னுடைய ஒரு 15 வயசுலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 10th ஸ்டேஜிலேருந்தே 11th 12th அதுவும் EDA தான். டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருக்கோம் டிப்ளமோ. அதுக்கு மேலே பிடெக் எலக்ட்ரானிக்ஸ். இது கூடவே சின்ன வயசுலேயே நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ரேடியோ சர்வீசிங், டிவி சர்வீசிங், வீடியோ கேசட் ரெக்கார்டர் சர்வீசிங், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், லேப்டாப் சர்வீஸ் எல்லாம் சின்ன வயசுலேயே நான் வந்து படிச்சிட்டேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவர் ஃபஸ்ட் மொபைல் லான்ச் பண்ணும்போது 1999 மொபைல் லான்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மொபைல் சர்வீஸ் மெக்கானிக் தான், அது நான் தான். நாகர்கோயிலில் முதல்ல சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்து 2003 இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்த நோக்கம் என்னென்னா, எல்லாரும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாருமே கை நிறையா சம்பாதிக்கணும், நல்லபடியாக மொபைல் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும், எல்லோரும் பயன்பெறட்டோங்கிறதுக்காக நான் இந்த சர்வீஸ் சென்டரை 2003 ஆரம்பித்தேன். இது வரைக்கும் எனக்கு என்கிட்ட ஸ்டூடெண்ட்டு சராசரியாக ஒரு 4500 ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே தனியாக ஷாப்பு பண்ணியிருக்காங்க. ஃபாரினில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்கு போய் வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு, மதுரையிலேருந்து கூட ஸ்டூடெண்ட் இங்கே படிச்சிருக்காங்க. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக, என்னோடய முக்கியமான எய்ம் என்னென்னா, அட்வான்ஸ் சிப் லெவலில் இப்போது லேட்டஸ்ட் என்னென்னா eMMC ஐசி சிப்போட ரீப்ரோக்ராம் பண்ணுறது, அது வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன். என் ஸ்டூடெண்ட்டை மேக்ஸிமம் மொபைல் சர்வீஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரியே இருக்காது. எந்த மொபைல் கொடுத்தாலும் கான்ஃபிடண்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கோர்ஸுமே இப்போ ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 3 months அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டிட்ட கேட்டு தான் முடிப்பேன். டியூரேஷன் முடிஞ்சு போச்சு, நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி கிடையாது. ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி தான் அவங்க போவாங்க. மேக்ஸிமம் 3 months போயிடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்டு அடிஷ்னலாக 1 or 2 months எடுத்தால் கூட நம்ம அடிஷ்னலாக அதுக்காக சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ படிக்கக்கூடிய 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேருமே ஃபுல்லாக பக்கா சர்வீஸ் மெக்கானிக்காகி தான் அவங்க வெளியே போகணும். இதுதான் என்னோட ஒரு ஏம். சார், நீங்கள் கோர்ஸ்னு சொன்னீங்க, 3 months ப்ரோக்ராம் இருக்குது, அந்த மாதிரி எத்தனை ப்ரோக்ராம் இருக்குது, எவ்வளோ மந்த்ஸ்னு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? 3 விதமாக மொபைல் சர்வீஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஒன்று வந்து பேசிக் லெவல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸு உள்ளே ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. இப்போ ஒரு மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. நெட்வொர்க் கிடைக்கல, சிம் கார்டு டவர் எடுக்கலை, அது சரி பண்ணி கொடுப்பாங்க. சார்ஜ் ஏறல, எல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. இப்போ பேசிக் லெவல் படித்தவங்களே எல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்னா, மதர் போர்டில் வரக்கூடிய அந்த நுட்பமான எலக்ட்ரானிக்ஸ்
சின்ன சின்ன பார்ட்ஸுகளை வந்து அவங்க வந்து பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பேசிக் லெவல் படித்தாங்கன்னா. இது வந்து ஒரு அடிப்படையான மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் பேசிக் லெவல். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப் லெவல் ட்ரைனிங் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த சிப் லெவல் படிக்கிறவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பக்காவாக ட்ரெயின் பண்ணிடுவோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸில் அவங்களுக்கு தெரியாத ஸ்பேர் பார்ட்ஸே இருக்காது. அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் தனித்தனியாக தியரியும் தனித்தனியாக ப்ராக்டிக்கலும் கொடுத்துருவோம். ஸோ இது படித்து அப்புறம் அவங்க மொபைல் படிக்கும்போது என்ன ஆகுன்னா, மதர் போர்டில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட்ஸையும் அவங்க பக்காவாக ரெக்டிஃபை பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து சிப் லெவல். இது ஒரு கோர்ஸ். இதுக்கு மேலே லாஸ்ட்டாக இப்போ என்னென்னா அட்வான்ஸு சிப் லெவல். அட்வான்ஸு சிப் லெவலில் தான் நான் சொன்ன மாதிரி இஎம்எம்சி, ஐசி, சிபியு இதெல்லாம் ரீபாலிங் பண்ணுறது, ரீப்ரோக்ராம் பண்ணுறது, மொபைலுக்கு ஓஎஸ் போடுறது, ஓசிஏ பண்ணுறது, இந்த ஸ்க்ரீனோட அந்த கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா அதை மட்டும் செப்பரேட் பண்ணி புதுசாக கிளாஸ் போட்டுக்கிறது, டிஸ்பிளே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம். அட்வான்ஸாக என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை கற்றுக் கொடுக்கறது தான் அட்வான்ஸு சிப் லெவல். சரி, இப்போ இது படிக்கணும்னா இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு பார்டர் இருக்குதா, இல்லை எல்லாருமே எது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கற்றுக்கலான்னு இருக்குதா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வந்து எல்லாருமே படிக்கலாம். அதாவது எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஏன்னா நான் வந்து இப்போ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுறது கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். நேபாள் ஸ்டூடெண்ட்டு கூட இங்கே ஒரு 3 பேர் படித்தாங்க. அவங்க வந்து நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி சொல்கிறத அவங்க லாங்குவேஜில் அவங்க எழுதிக்குவாங்க. மெயினாக இதில் ப்ராக்டிக்கல் தானே முக்கியம். அதனால் வந்து லாங்குவேஜ் இதில் குறுக்க நிற்காது. படிப்பு அப்படின்னு சொல்லும்போது தேர்டு இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும். மோஸ்ட்லி 10th ஸ்டூடெண்ட் நிறைய வர்றாங்க. டிகிரி முடித்தவங்க எம்இ எம்டெக்கு கூட வராங்க. பிஇ ஸ்டூடெண்ட் நிறைய வராங்க. டிப்ளமெண்ட் ஸ்டூடெண்ட் நிறைய வராங்க. எல்லாரும் பக்காவாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாட்டு வராங்களா, இல்லை வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதிகமாட்டு வராங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வராங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகம் வராங்க. கேரளா ஸ்டூடெண்ட்டும் நிறைய வராங்க. கேரளா ஸ்டூடெண்ட் நிறைய வராங்க. ஓகே, நம்ம இப்போ காலேஜ் முடித்தா இன்டர்ன்ஷிப் நடக்குது, அந்த மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க. இங்கே அப்படி அந்த ஃபெசிலிட்டி நிச்சயமாக இருக்குது சார், நிச்சயமாக இருக்குது. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் நமக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. அவங்க வந்து பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி சிட்டியில் நல்ல சேலரி 45,000 50,000 சேலரிக்கு கூட போகிறாங்க. ஸ்டூடெண்ட் இங்கேருந்து போயிருக்காங்க. ஃபாரினில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் மொத்தம் எவ்வளோ வருஷமாட்டி இது பண்ணிட்டு இருக்கீங்க? அகாடமியாட்டி எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமாக பண்ணிட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தீங்களா, அதை ஏன் குயிட் பண்ணீங்க? அதை விட்டுட்டு அகாடமிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன சார்? சர்வீஸ் சென்டர் வந்து விட்டுட்டு நான் அந்த அகாடமிக்கு வந்ததுக்கு காரணம் இருக்குது. என்கிட்ட நான் சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக நிறைய டெக்னீஷியன்ஸ் வச்சுருந்தேன். 24 பேர் இருந்தாங்க. 24 பேர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க எங்கள் சர்வீஸ் சென்டர் நடக்கும்போது. அப்போ அவங்களே சர்வீஸ் பண்ணும்போது நான் அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்னும் புதுசாக வந்து இன்ஸ்டிடியூட் மூலமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா நாகர்கோவிலேருந்து நிறைய பேர் வெளியூரில் போய் மொபைல் சர்வீஸ் படிக்க போகிறதாட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இங்கேயே அவங்க படிக்கலாம், நம்மளால் நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 42 வருஷம் இருக்கு. 42 இயர்ஸ் ஆச்சு நான் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வந்து. மொபைல் வந்து 99லேருந்து வந்தேன். 1999லேருந்து பக்காவாக சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நான் இதை ஆரம்பித்தேன். சார் அதிகாலையில் 5:15 இங்கே கோர்ஸ் நடக்குது சார். 5:15லேருந்து 7:30 வரை ஒரு பேட்ச் ஓடுது. அடுத்து 9:30லேருந்து 1 o'clock வரை ஓடுது. இப்போ 1:30லேருந்து 3 மணி வரை ஓடுது. ஈவினிங் பேட்ச் இருக்குது. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார். பக்கா ஹார்ட் ஒர்க்கு தான். ஓகே சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்கமுச்சுல சொன்னாங்க, எங்களுக்கு சாரே வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால இன்னும் ரொம்ப தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலோ இல்லை இன்னொருத்தவங்க கற்றுக்கிட்டு வந்து சொல்லி கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. எங்கள் சார் வந்து ரொம்ப உள்ள டெப்த்தாட்டி இறங்கி சொல்லி தராங்க, மூஞ்சி சொல்லிக்காமல் சொல்லி தராங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா சார். இப்போ வந்து இது இன்ஸ்டிடியூட்டுங்கும்போது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறது. இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு நல்ல நேம் வேணும்னா நான் பண்ணுற மாதிரி இன்னொருத்தங்க பண்ண முடியாது இல்லையா? அதனால் வந்து ஸ்டூடெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் பெரிய நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே டவுட்டை 100 தடவை கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லிக் கொடுப்பேன் சார். ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், புரியாமல் ரிப்பீட் பண்ணி கேட்டால் கூட நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக் கொடுப்பேன். என்ன மெத்தடில் சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுங்கிற மாதிரி நான் நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இப்போ நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி? சர்வீஸ் சென்டர் இருக்குது.
என்னோட இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஆல்பா இன்ஸ்டிடியூஷன் நாகர்கோயில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட என்னோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. அது என்னுடைய ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தான் அதை இன்சார்ஜ் எடுத்து நடத்துகிறாங்க. ஆமாம் சார், உங்களோட நேம் என்ன? நம்ம இவ்வளோ என்னோட நேம் ராதாகிருஷ்ணன். ஓகே, ஆல்ஃபா இன்ஸ்டியூட்னு நீங்கள் எப்படி அதுக்கு நேம் வச்சீங்க? ஆல்பா இன்ஸ்டிடியூஷன் எனக்கு நேம் பிடிச்சிருந்தது. இது ஒன் மேன் ஆர்மியா இல்லை ஒரு குரூப்பாட்டே சேர்ந்து தொடங்குங்க? இல்லை ஒன் மேன் ஆர்மி தான். நான் மட்டும்தான். நீங்கள் சொன்னீங்க நாகர்கோயிலில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர் தொடங்குனது நீங்கள் தானே? ஆமாம். அதை எப்படி ரொம்ப பெருமையாக? நிச்சயமாக பெருமையாக தானே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நாகர்கோயிலில் எனக்கு தெரிஞ்சு 200-300 சர்வீஸ் சென்டர் இருக்குது சார். நாகர்கோயிலில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது சர்வீஸ் சென்டர். என் ஸ்டூடெண்ட்டே பல ஆயிரம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்டில் முதல் நான் தான் சர்வீஸ் டெக்னீஷியனுங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை தானே. எனக்கு பழைய ஆடுலேருந்து இதை நான் போட்டிருப்பேன். சின்ஸ் 1999 அப்படின்னு போட்டிருப்பேன். பழைய ஆடுலேயே போட்டிருப்பேன். இன்னொன்று பழைய மெக்கானிக்ஸு முதல்ல சர்வீஸு சேல்ஸ்லாம் வச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன. சார், உங்களோட இப்போ நீங்கள் ஆளாட்டு தொடங்குனீங்க, இப்போ இவ்வளோ க்ரோத் ஆட்டு வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் எலக்ட்ரானிக்ஸ்னு நினைக்கிறீங்களா இல்லை காம்படிஷன் நினைக்கிறீங்களா? சார், எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல் நம்மக்கிட்ட இருக்குது சார். காம்படேட்டர் நிறைய வந்தாங்க சார், எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் 6 மாதம் நிற்க முடியாது சார். என் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் என்ன வேணாலும் டவுட்டு கேட்பாங்க. நானே சொல்லுவேன், நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டு மொபைல் சர்வீஸ் படிக்கிறீங்க, இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனம், அதுவும் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சாதனம். நீங்கள் ஜெனரலாக இந்த சிலபஸ் போக நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு இந்த சிலபஸ் தவிர அவுட் ஆஃப் சிலபஸ் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் சைடு என்ன டவுட்டு கேட்டாலும், என்ன ப்ராக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கேட்டாலும் நான் என்னால் சொல்லித்தர முடியும்ப்பா, சொல்லி கொடுப்பேன். அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். குறிப்பாக சொல்கிறேனே, பிரபல இன்ஜினியரிங் காலேஜ், பிரபல ஆர்ட்ஸ் காலேஜில் உள்ள பெரிய ப்ரொஃபஸர்ஸுக்கு ஹெச்ஓடி கூட எனக்கு ஸ்டூடெண்டாக இருக்காங்க. சார், இந்த கோர்ஸ் முடிச்சோடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா எப்படி? நிச்சயமாக சார். இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் இப்போ 2003 வந்து நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டு சென்னை கிண்டியில் இருக்குது. அது வந்து அவங்க அங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. அதில் டைப் வச்சு தான் ஒரு 3 இயர்ஸ் நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தோம். இப்போ நம்மளே இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேட் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி, ஸோ இப்போ சர்டிஃபிகேட் நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே கொடுக்குறோம். இல்லை ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, பதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இங்கே படிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கி கடை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சப்சிடியோட 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்ம இன்ஸ்டிடியூட்டோட சர்டிஃபிகேட் தான். வேறு எந்த இன்ஸ்டிடியூட்டில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் எல்லா பேங்க்லேயும் ஆல்பா இன்ஸ்டிடியூஷன் சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்தா தான் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டு சரி சார், இனி நம்ம குமரி நெட் சார்பாட்டு பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுக்கும், உங்களை டிபெண்ட் பண்ணி வர வியூவர்ஸுக்கும் இந்த கோர்ஸ் அகாடமி எங்கே நடக்குதுங்கிற அட்ரஸோடு விளக்கமாட்டு சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக நான் என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு விருட்சத்துக்கு நல்ல உரமும் நல்ல தண்ணியை விடுறது மாதிரி, தண்ணியை விட்டு நல்ல செழிப்பாக வளர வைக்கிறது மாதிரி உங்கள் குமரி .net இந்த உங்கள் யூடியூப் சேனல் எங்கள் இன்ஸ்டிடியூட்டை வெளியே கொண்டு வரதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் சேனலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கும் எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, எங்கள் இன்ஸ்டிடியூட்டை நீங்கள் படிக்க வர்றதுக்காக உங்களுக்கு அட்வான்ஸாக பெரிய தேங்க்ஸ், வாழ்த்து. ஓகே, இது ஆல்பா இன்ஸ்டிடியூஷன். இது வந்து நாகர்கோயில் அலெக்சாந்திரா பிரஸ் ரோட்டில் இருக்கோம். நம்ம நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். இன்டர்நெட்டில் கூகுளில் ஆல்பா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அட்ரஸ் வரும். இருந்தாலும் அலெக்சாந்திரா பிரஸ் ரோட்டில் செகண்ட் ஜிஜே பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் வந்தால் தெரியும். என்னோடய நேம் வந்து விஸ்வா. நான் இங்கே ஆல்ஃபா இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன்.
கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு. இது வரைக்குமே ஒரு 2000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப இங்கே சொல்லித்தரதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னால் ஷுவராக சொல்ல முடியும், இந்த நாகர்கோயிலே பெஸ்ட் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் தான், ஆல்ஃபா இன்ஸ்டியூட். என் நேம் வந்து மைக்கேல் சகாவி சதீஷ். நான் ராஜாவிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு ஸ்டார்டப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன். படிச்சுட்டே வேலை பார்த்துட்ருக்கேன். நல்லா சொல்லி தந்துருக்காங்க. அது மாதம் கொஞ்சம் பைசா தராங்க செலவுக்கு. நல்லா சொல்லி தருவாங்க. ஏற்கனவே படித்து முடித்து நான் நிறைய ஃபோன் சரி பண்ணியிருக்கேன் வீட்டில் வச்சு. இப்போ திரும்ப இங்கே வந்து படிச்சுட்டே வேலை பார்த்துருக்கேன். கம்ப்யூட்டர் படிச்சுட்ருக்கேன். சாஃப்ட்வேர் போட தெரியும், ஓஎஸ் போட தெரியும். இப்போ நல்லா சொல்லி தருவாங்க. என்னோடய பேர் மரிய ஜான். நான் இங்கே வந்து அட்வான்ஸ் லெவலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 4 மாதம் ஆகுது நான் இங்கே ஜாயின் பண்ணி. அந்த மொபைல் ரிப்பேர் பண்ணுறதை பற்றி சிப் லெவலில் என்னெல்லாம் இருக்குதோ அதை தவிர அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பேசிக் எலக்ட்ரிக்கல்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு மொபைல் மட்டும் இல்லை, மொபைலை தவிர்த்து அடிஷ்னலாக எலக்ட்ரானிக்லாம் சொல்லியிருந்ததுனால நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது இருந்தால் கூட அதில் சின்ன ரிப்பேர்கள் இருந்தால் கூட அதை கூட நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக சொல்லி தராங்க. வணக்கண்ணே, என் பேர் வந்து மலையரசன். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் வந்து அட்வான்ஸ் சிப் லெவல் சேர்ந்துருக்கேன். 3 மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து இது என்ன ஷார்ட் கில்லர். நம்ம ஃபோனில் எதுவும் ஷார்ட் இருந்துச்சுன்னா நம்ம இதில் 2 லைன் கொண்டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துல ஷார்ட் இருக்கோ அது வந்து பேன் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்படின்னா சார் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து எத்தனை டைம் டவுட் கேட்டாலுமே ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னால் எவ்வளோ டவுட் கேட்டாலுமே எவ்வளோ டைம் ஆனாலுமே அது இருந்து நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ சேர்ந்துருக்கோன்னா நமக்கு ஒரு டைம் லிமிட்டடே கிடையாது. நம்ம எவ்வளோ நாளும் இங்கே வரலாம், எவ்வளோ நாளும் சார்ட்டை இந்த சிலபஸ் சம்மந்தமாக இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக எது கேட்டாலுமே அவங்க நமக்கு சொல்லித்தராங்க புரிகிற மாதிரி. என் பேர் ஹரிசுஜன். நான் இங்கே வந்து அட்வான்ஸ் சிப் லெவல் படிச்சுட்ருக்கேன். இது கோர்ஸ் வந்து ஒரு 3 மாதம் தான் சொன்னாங்க. ஆனால் இது 3 மாதம் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் சிலவங்களால் முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு லேர்னிங் மெதுவாக ஆகும். அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் இங்கே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே வாங்குறதில்ல. நம்ம இப்போ 3 மாதம் கோர்ஸ் 6 மாதம் ஆகுனா கூட இது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்காமல் ஆனால் இருந்து நல்லபடியாக சொல்லித்தராங்க. ஏதாவது டவுட் ஏதாவது கேட்டால் கூட ஒரு 2-3 வாட்டி புரியலை, சிலது கேட்டால் கூட சிலவங்க கோவப்படுவாங்க. அப்படி எதுவும் கோவப்படாமல் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதை பொதுவாக சொல்லித்தராங்க. இப்போ நான் இதில் சாஃப்ட்வேர் போட்டுட்ருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர் வந்து ஏதாவது ஃபோன் ஓஎஸ் போயிடுச்சு, இல்லாட்டி ஆனே ஆகலை செட்டு, சில வந்து லாக் ஆகிருக்கும், ஃபோன் லாக்கு ஒத்தைக்கு இருக்கும். அது வந்து என்னாகும்னா லாக்கு மறந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட லாக் எடுத்து கொடுக்குறது. வேறு ஏதாவது லோகோ ஒத்தைக்கு இதாகும், டிஸ்பிளே ஆகும், ஃபோன் ஆன் ஆகாது. அப்படிப்பட்ட இதுக்கெலாம் சாஃப்ட்வேர் போடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் இப்போ நான் பார்த்துட்டு. என் பேர் ரூபன் ஜோஸ். நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 3 மந்தாக படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து ஓசிஏ செப்பரேஷன், அப்புறம் போர்டு ஒர்க்கு, எல்லாம் அட்வான்ஸ் சிப் லெவல் எல்லாமே கிளியராக கற்றுக்கிட்டேன். தனியாக இப்போ கடையும் வச்சுட்டேன். ஆனால் அப்பப்போ இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிடுவேன். எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. கிளாஸ் மாற்றுறது, ஓசிஏ, டச்சு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 2 மந்த் ஆச்சு, கடை வச்சே 2 மந்த் ஆச்சு. நீட்டாக போயிட்டுருக்கு இப்போ.